சாகா கல்வி. ஒரு சிறு கதை. ஒருநாள் குருவின் பாதத்தில் அமர்ந்தான் சீடன். கண்களில் தீ, உள்ளத்தில் தாகம். குருவே, ஒளி தேகம், மரணமிலா வாழ்வு, சாகா கல்வி, இதுக்கெத்தனை யோகம். எத்தனை காலம் ஏன்னு கேட்டா. குரு சிரிச்சார். சிரிப்பே பதில் மாதிரி இருந்தது. மகனே, வாசி யோகம் பயிலுவே, உசிறு அடங்கும், ஆனா அகம்பாவம் அடங்காது. சந்திர யோகம் செய்வே, மனம் குளிரும், ஆனா ஆசை உருகாது. ஹடயோகம் செய்வே, உடம்பு வலுவாகும், ஆனா உள்ளம் மெலியாது. பரியங்கம் ஏறுவே, சித்தி வரும், ஆனா கருணை வராதுனா அது சித்தி இல்ல. சிவயோகம் தொட்டுவிட்டா அங்கதான் சோதனை ஆரம்பம். சீடன் வியப்பா பார்த்தா. குரு தொடர்ந்தார். ஒருமை இல்லாம ஜீவகாருண்யம் மலராது. ஜீவகாருண்யம் இல்லாம உயிர் அருள் சேராது. உயிர் அருள் சேரலன்னா சுத்த சிவ அனுபவம் சும்மா வார்த்தைதான். 36 தத்துவம் தெரிஞ்சா போதாது, அதுல நிக்கிரகம் வேணும். கோள், ஜோதிடம், மருத்துவம், மூலிகை, இவையெல்லாம் வெளிப்படை கலை. ஆனா அவத்த நிலை கடக்கணும். சூக்கும உடல் கரையணும். காரண உடல் கரையணும். அப்பதான் நான் ஒன்று மீதி இருக்காது. சீடன் மெதுவா கேட்டான். இதெல்லாம் முடிக்க எத்தனை வருஷம் குருவே? குரு மண்ணை கையில் எடுத்தார். பிசைந்து பிழிந்து சாறு சொட்ட விடச் செய்தார். இந்த மண்ணு மாதிரிதான் மனிதன். நசுங்காம சாறு வராது. ஒரு பிறவி போதாது, பல பிறவிகள் கூட குறையலாம். சாகா கல்வி சும்மா கிடைக்கிற சீட் இல்ல, அது உசிரை அரைத்து அருளோட கலக்கிற மாபெரும் வரம். அப்ப சீடன் நினைச்சான் வள்ளல் பெருமானின் வரிகளை. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே, படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. அவன் புரிஞ்சுகிட்டான், சாகா கல்வி காலத்தால வரல, கஷ்டத்தால வருது. அனுபவம்தான். அதுக்கே ஒரே ஆசா,